ஓம் சக்தி பராசக்தின்னு தமிழகத்துடைய சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக அதுக்கு அடுத்தடுத்த வார்த்தை என்னன்னு நாங்கள் சொல்ல விரும்பல, என்னன்னு தெரியும். ஒரு நிமிஷம், அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகையை உங்கள் கூடயும் நடிச்சிருக்காரு, அவங்க கூடயும் நடிச்சிருக்காரு. ஒரு படத்தில் இப்படி செய்வது சரியா? அது ஓம் சக்தி பராசக்திக்கு அடுத்து என்னங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அரசியல் காலகட்டத்தில் சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகையை வம்பெடுத்தீங்க. நீங்கள் சொன்னது காட் ப்ராமிஸாக அந்த விஷயத்தை நான் பார்க்கல. நான் வாட்ஸ்அப்பை தவிர இன்ஸ்டாகிராம் அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ தம்பி, 15 வயது பிள்ளைங்கள் 12 வயது பிள்ளைங்களை உள்ளங்கைக்குள்ளே உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க செல்லக்குட்டி. அவர்களுடைய கற்பனையெல்லாம் ஒவ்வொருடைய படைப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது அவர்களுடைய கற்பனையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய செயல் நான் நமது பிள்ளைகள், அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க நினைச்சுத்தான் அவர்களை பாவிக்கணுமே ஒழிய யாராது அப்படி கேட்பது முறையாக இருக்காது. அதுக்கு படம் பதில் சொல்லும். அதான் என்னுடைய பதில். அரசியல்வாதியை கிண்டல் பயிர் சார். அந்த பொலிட்டிக்கல் மேனு உங்களோட மூவியை ரிவ்யூ பண்ணா எப்படி ஏற்றுப்பீங்களா? என்ன உருட்டி விளையாடலாம என்ன போச்சு? பொதுத்தளத்துக்கு வந்த பிறகு ஒரே ஒரு விஷயம் தம்பி, இது கிண்டல் பண்ணுவதல்ல, சுய விமர்சனத்துக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கடவுளை கூட இல்லைன்னு சொல்வதற்கான உரிமையை கடவுள் கொடுத்துருக்கார். இருக்குன்னு சொல்கிற உரிமையை மனிதன் எடுத்திருக்கார் இல்லையா? விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்வது என்பது அதுதான். ஆக்சுவலாக இந்த கேள்விகள் என்பது 8ஆம் தேதி இரவு இன்னைக்கு கேட்டால் சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ இவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, இவ்வளோ தம் கட்டி பேசிகிட்டு இருக்கோம்ல, அல்ல எதையா நம்ம இப்படி நினைச்சோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒட்டு மொத்தமாக 2 மணி நேரம் 5 நிமிஷம் குலுங்க சிரித்து கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிய எங்களை கட்டி பிடிச்சி, பெண்ணாக இருந்தால் கை குலுக்குவீங்க, ஆணாக இருந்தால் கட்டி பிடிச்சி கண்ணத்தை கடிப்பீங்க.